योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தை ஒன்று கூடி பகவானுடைய சன்னதியிலேயே பாடும் பெரும் பேர் அருள் கிடைத்திருக்கிறது. இதை கொண்டாடி அவருடைய பாதங்களில் நாம் நம்முடைய நாமங்களை சமர்ப்பித்து விட்டோம். எது ஒன்றை இறைவனிடம் ஆத்மார்த்தமாய் சமர்ப்பித்தாலும் அது பல மடங்கு பெருகி நம்மிடமே வரும். நாமத்தை பாடி பாடி பகவான் தான் நம்முள் இருந்து நம்மை நாமத்தை பாட வைக்கிறார் என்ற பாவத்தோடு அந்த நாமத்தை பாடி அதையும் அவருக்கே, அவருடையதுதானே, நாமமும் அவருடையது, நம்மை பாட வைப்பதும் அவர்தான், அது அவருக்கே சொந்தம். நாமும் அவருக்கு சொந்தமாவதற்குத்தான் இத்தனை முயற்சிகள். அவருடைய பாதங்களில் நாம புஷ்பத்தை சமர்ப்பித்து விட்டோம். இன்றைக்கு ஒரு காட்சியை பார்க்கலாம். இந்த லீலைகள் சொல்லுவதே ஆங்கிலத்தில் ஒரு பாரடைம், ஒன் லீலா a day will keep the maya away. இந்த மாயை நம்மிடமிருந்து தூர விலக்குவதற்குத்தான் பகவானுடைய லீலைகளை நாம் ஸ்மரிக்கிறோம். அந்த மாயை என்பது என்ன? நம்மிடம் இருக்கும் சோம்பேறித்தனம், எல்லாவற்றிற்கும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது, செய்யக்கூடாததை செய்வது, இப்படி பல விஷயங்கள் நம்மிடம் மண்டி கிடக்கும். நமக்கே தெரியாது. நம்மை பற்றி ஏதேனும் மிக உயர்வாக நினைத்துக் கொள்வோம் அல்லது மிக தாழ்வாக நினைத்துக் கொள்வோம். எப்படி இருந்தாலும் பிரச்சனை தான், நமக்கு மட்டுமல்ல, சுற்றி இருப்பவர்களுக்கும். ஆக நாம் சரியாக நடந்து கொள்வதற்கு, நம் மனதில் சரியான சிந்தனைகள் வருவதற்கு, நல்ல ஒரு இதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பகவானுடைய பேரருள் வேண்டும். அதற்கு அவருடைய நாமம் வேண்டும். அந்த நாமம் நமக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய உடலுக்கு, மனதுக்கு. இதைத்தான் நாம் ஒவ்வொரு லீலையிலும் பார்க்கிறோம். நாமத்திற்கு முன்பு எப்படி இருக்கிறது, நாமத்திற்கு பின்பு எப்படி இருக்கிறது. இன்றைக்கு மறுபடியும் பார்ப்போம் எப்படி பகவான் நாமத்தில் ஒரு பெண்ணிற்கு ஈடுபாடு கொடுத்தார் என்று. இப்பொழுது கல்லூரி குழந்தைகளுக்கும் சரி, பள்ளி குழந்தைகளுக்கும் சரி, பரீட்சைகள் அல்லது ரிசல்ட்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. முடிக்கும் தருவாயில் இருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க வேண்டுமே என்ற கவலை, சிந்தனை வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு லீலையை பார்ப்போம். இது எப்படி பகவானுடைய நாமம் படிப்பை முடிக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டுமே என்ற கவலையுற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இரண்டு நாள் முன்பு விஜயபார்வதி என்பவர், திருமதி விஜயபார்வதி ஃப்ரம் கோயம்புத்தூர், ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அவர் கிட்டத்தட்ட 8 மாதங்களாக மிகப்பெரிய அளவில் நாமம் சொல்லி வருகிறார். அவருடைய பெண் அபிராமி, இருவரும் இங்கு வந்து செல்வார்கள். ஆசிரமம் திறந்திருக்கும் நாட்களில் வந்து பகவானை வணங்கி செல்வார்கள். அவருடைய பெண் அபிராமி ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் BE முடிக்கும் தருவாயில் இருந்த பொழுது பள்ளிக்கு, கல்லூரிக்கு இன்டர்வியூ, நேர்முக தேர்வுக்காக பல கம்பெனிகளில் வருவார்கள் அல்லவா, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அங்கு கல்லூரியிலேயே நேர்முக தேர்வு நடத்தி அந்தந்த கம்பெனிகளுக்கு வேண்டிய
கல்லூரி மாணவர்களை நேரடியாக செலக்ட் பண்ணி சென்று விடுவார்கள். விஜய பார்வதி அவர்களும் வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். அவர் பெண் அபிராமிக்கு இந்த கேம்பஸ் இன்டர்வியூ என்று சொல்கிறார்களே, அது நடந்து ஒரு நல்ல கம்பெனியில், ஒரு பெரிய கம்பெனியில், அதுவும் கோயம்புத்தூரிலேயே நல்ல சம்பளத்துடன் கிடைக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அந்த பிரார்த்தனையாக அது மாறியது. அந்த பிரார்த்தனைக்கு அவர் நாமும் சொல்லிக் கொண்டே வந்தார். கிட்டத்தட்ட 8 மாதங்களாக முதலில் சிறிய அளவில், பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஆரம்பித்தது. இந்த சமயத்தில் அவருடைய அந்த கல்லூரியில் இன்டர்வியூகள், அதாவது நேர்முக தேர்வுகள் வந்தன. அதில் 50% மேல் அபிராமியினுடைய வகுப்பில் உள்ள பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலை அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அபிராமிக்கோ ஒன்றும் வரவில்லை. விஜய பார்வதி அவர்கள் சொல்கிறார்கள், அம்மா, நீங்கள் பவித்ரா லட்சுமியினுடைய கதையை பற்றி சொன்னீர்கள். அது என் மனதிற்கு பெரும் ஆறுதலாயும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது. அதனால் நான் ஒரு காரியம் ஆகவில்லை என்றால் அது ஆகும் வரையிலும் நாமத்தை பெருக்குங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதனால் நான் நாமத்தை அதிகப்படுத்த ஆரம்பித்தேன். நாம் சொல்லும் நாமம் போரவில்லை என்று. அதற்குள்ளே வீட்டிலே சில சத்சங்கங்களும் வைத்தோம். அந்த நாமத்தை 500, 1000 என்று சொல்லி வந்த நான் அபிராமிக்கு ஒன்றும் நடக்காமல் இருப்பதை பார்த்து பெரும் கவலை கொண்டேன். அதன் பிறகு கிட்டத்தட்ட 11,000 இலிருந்து கிட்டத்தட்ட 21,000 வரையிலும் நாமம் சொல்ல ஆரம்பித்தேன். நாள் முழுக்க நாமமும் பிரார்த்தனையும் தான். ஆனால் அபிராமிக்கோ இந்த நாமத்தை எழுதுவதில் ஒரு ஈடுபாடு இல்லை. ஆனால் அவளுக்கும் கவலை வரும் அல்லவா? கூட இருப்பவர்கள் எல்லோரும் நேர்முகத் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறார்கள், தனக்கு ஒன்றும் நேரவில்லையே என்ற கவலை இருக்கும். ஆனால் எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தார்கள், நீயும் நாமம் எழுதி நாமம் சொல்லு என்று. அவள் நாமம் எழுதி சொல்லவில்லை என்றாலும் வியாழக்கிழமை தோறும் பகவானுடைய அந்த சிறிய விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்வாள். பிறகு அந்த நேர்முக தேர்வு ஒன்றும் வரவில்லையே என்ற கவலையானது அவளையும் அந்த நாமத்தில் சற்று ரிலக்டண்டாக என்று சொல்வார்கள், அவள் நாமத்தை எழுத ஆரம்பித்தாள். அவள் காலை 6 மணிக்கே எழுந்து சிறிது நேரம் நாமம் எழுதுவாள். அவள் அதில் பங்கு பெற ஆரம்பித்த பிறகுதான் நேர்முக தேர்வுகள் வர ஆரம்பித்தன. இத்தனை நாள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தவை அவள் காலையில் 6 மணிக்கு எழுந்து பிடித்ததோ பிடிக்கவில்லையோ சுவாமியுடைய நாமத்தை எழுத ஆரம்பித்தாள். அது நடந்த சில நாட்களிலே, இது அத்தனையும் சென்ற மாதம் தான் நடந்திருக்கிறது, ஜூலை மாதம். அவள் நேர்முக தேர்வு வர ஆரம்பித்தது. அது அவளுக்கு சற்று உற்சாகத்தை அளித்தது. அதன் பிறகு, ஏனென்றால் அவளுடைய தாயார் ஒரு பெரிய பிரார்த்தனை வைத்திருக்கிறார். பெரும் கம்பெனியில், மிகவும் பெரிய அளவில் செயல்படும் கம்பெனியாக இருக்க வேண்டும், அதில் அவளுக்கு ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்க வேண்டும், அதுவும் கோயம்புத்தூரிலேயே கிடைக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனையானது எத்தனை கிளைகளை விட்டு பெரிதாக இருக்கிறதோ அத்தனை அது தாமதமாகவும் ஆகலாம். நாம் கேட்கும் வரமெல்லாம் கொடுக்க, அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இறை சக்திக்கு நேரம் பிடிக்கல. பகவான் என்னிடம் சொல்லிக் கொண்டிருப்பார், இந்த பிச்சைக்காரனால் அதிரடியாக எதுவும் செய்ய முடியாது. இந்த பிச்சைக்காரன் மட்டுமல்ல, எந்த ஒரு மகாத்மாவும்
திடும் திடும் என்று ஒரு அதிரடியாக இயற்கைக்கு மாறாக எதுவுமே செய்ய மாட்டார்கள். இயற்கையை ஒட்டி, நடைமுறையை ஒட்டி மிக எளிமையாக எதையும் சாதித்துக் கொடுப்பதுதான் அவர்கள் செய்வார்கள். முரண்பாடுகள் எதையும் அவர்கள் உண்டு பண்ண மாட்டார்கள். அதேபோல் நாம் கேட்கும் பிரார்த்தனை இருக்கிறதே, அதில் எத்தனை நிபந்தனைகள் இருக்கிறது, எத்தனை ஸ்பெசிபிக்ஸ், அதாவது குறிப்பிட்ட விவரங்கள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் சந்திக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு ஏற்பாடு வேண்டும். அந்த ஏற்பாடு இயற்கையை ஒட்டியதாக இருக்க வேண்டும். அவளுக்கு நேர்முக தேர்வு ஜூலை 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள் இன்ஃபோடெக் என்று சொல்வார்கள் அல்லவா, அதிலிருந்தும் இன்றும் ஒரு பெரிய கம்பெனி, 2 கம்பெனிகளிலிருந்தும் அவளுக்கு நேர்முக தேர்வு வர ஆரம்பித்தது. அப்பொழுது முதல் ரவுண்ட் அவளையே மறியாமல் அவள் நாமத்தை உற்சாகத்தோடு எழுத ஆரம்பித்தாள். தினம் தினம் பிரார்த்தனை சொல்ல ஆரம்பித்தாள். அதன் பிறகு ஒரு ரவுண்டு வரும்பொழுதும் முடித்த பிறகு நேராக பகவானுடைய விக்கிரகத்திடம் சென்று பேச ஆரம்பித்து விடுவாளாம். எப்படி ஒரு நண்பனிடம் பேசுவோமோ அந்த மாதிரி, சுவாமி எனக்கு தெரிந்த கேள்விகள் தான் வர வேண்டும், எனக்கு கஷ்டமான புரோகிராம்கள் வரக்கூடாது என்றெல்லாம் மிக சகஜமாக பகவானிடம் பேசுவாள். இதை பார்த்து விஜய பார்வதி அம்மா அவர்களுக்கே பெரும் ஆச்சரியம். அவ்வளவு சகஜமாக பகவானிடம் உறவு கொண்டாட ஆரம்பித்தார். இது ஒரு நல்ல பாதை. இறைவனிடம் நெருக்கம் வேண்டுமானால் ஒரு பெரும் நட்பு பாராட்டி அவரை நம் உறவினராகவோ ஏதோ ஒரு பாவத்தில் அவரை நெருங்கி அவரிடம் சகஜமாக உரையாடுவது என்பது மிக சீக்கிரமாக வேலை செய்யும். அதில் ஒரு அன்பு கலந்துவிடும். அந்த அன்புதான் இறைவனை ஈர்க்கும். அவள் இப்படி செய்ய ஆரம்பித்தவுடன் விஜய பார்வதி அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம். அது மட்டுமல்ல, அவள் தினமும் இமெயில் கொடுக்க ஆரம்பித்தாள். ஆசிரமத்திற்கு வரும். இப்படி அவள் நாமம் எழுதுவது, பகவானிடம் பேசுவது, ஆசிரமத்துக்கு கடிதம் எழுதுவது எல்லாம் கண்டவுடன் விஜய பார்வதி அவர்களுக்கு மிகவும் வியப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. இதல்லவா முக்கியம். அவளுடைய வேலையை விட பகவானிடம் அவளுக்கு ஈடுபாடு வருகிறதல்லவா. அடுத்து அவளுக்கு விஜய பார்வதி அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் அடுத்த தலைமுறை நம் பகவானை கொண்டாட கிடைத்து விட்டது என்ற ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சாதாரண விவரங்களுக்கு நடுவிலே ஒரு பெரிய அற்புதம் நிகழ்கிறது. இப்படி 25, 26, 27, 28 இப்படி வரிசையாக காக்னிசன்ட் என்ற கம்பெனியிலிருந்தும் இன்ஃபோடெக் எத்தனையோ ரவுண்ட்ஸ் என்று சொல்வார்கள். மாறி மாறி அவர்களுக்கு நேர்முக தேர்வு நடந்து கொண்டே இருக்கும். அதில் 30ஆம் தேதி அன்று, கடைசி நாளன்று அபிராமி இன்டர்வியூக்கு சென்றார்கள். அங்கு அவர்கள் ஏதோ வேலை கண்டைக்கு கேள்வி எதுவுமே கேட்கவில்லையாம். ஏதோ வேலை கிடைத்து விட்டது போல் ஒரு நம்பிக்கை கொடுத்து பேசினார்கள். பிறகு சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு கல்லூரியிலிருந்தே செய்தி வரும் என்று. அன்று இரவு, அதாவது வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி இரவு வரையிலும் அவர்கள் காத்திருந்தார்கள். கல்லூரியிலிருந்து எந்த விதமான செய்தியும் வரவில்லை. பயமும் கவலையும் அம்மாவையும் மகளுக்கும் ஏற்பட்டது. பகவானுடைய நாமம் தீவிரமாக சொல்லப்பட்டது. அன்றைக்கு மறுபடியும்
ஆசிரமத்துக்கு ஒரு இமெயில் கொடுத்தார் அபிராமி. அதன் பிறகு கல்லூரிக்கு ஃபோன் செய்து கேட்டார்களாம். அங்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் ஆஃபீஸர் ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்ல முடியாது, அதற்கு சரியாக தமிழ் தெரியவில்லை. பிளேஸ்மெண்ட், அதாவது எந்த ஒரு பதவியில் வைக்க வேண்டும், எந்த ஒரு வேலை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவருக்கு இவர் ஃபோன் செய்து கேட்டார். அவர் உடனே சொன்னார், அம்மா நான் வீட்டுக்கு வந்து விட்டேன், ஆனால் செலெக்ஷன் லிஸ்டை பார்த்தேன், உன் பெயர் இல்லை அம்மா என்று சொல்லிவிட்டார். உன் பெயரை பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை என்று சொல்லிவிட்டார். எப்படி இருந்திருக்கும்? 8 மாதமாக இந்த பிரார்த்தனைக்காகவே நாமும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் விஜய பார்வதி அவர்கள். அவருடைய பெண்ணும் தீவிரமாக அதில் ஈடுபட ஆரம்பித்து ஒரு ஈடுபாடு காண்பித்து அதுவும் வளர்ச்சியுற்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் இத்தனை நாமங்கள் சொல்லியும் ஒன்றும் நடக்கவில்லையே என்று ஒரு வருத்தம் இருந்தது. ஆனாலும் ஏதோ ஒரு நாமத்தில் காரியம் சட்டென்று நடந்துவிடும் என்று அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வரவே சமாதானமாகியது. மறுபடியும் இன்னும் நாமத்தை பெருக்கினார்கள். அன்றைக்கு மறுநாள் ஆசிரமத்திலிருந்தும் அந்த இமெயிலுக்கு கடிதம் திரும்ப பதில் வரவில்லையாம். தினம் தினம் இமெயில் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் ஒரு 2-3 நாட்களுக்கு ஒரு முறைதான் ஆசிரமத்திலிருந்து பதில் கொடுப்போம். ஏனென்றால் நாம் உடனே போட்டவுடன் மறுபடியும் உடனே தினம் தினம் 100 வரையில் வருகிறது. நிறைய இமெயில்கள் வருகின்றன ஆசிரமத்திற்கு. அவையெல்லாம் பகவான் முன் படித்துவிட்டு பகவானுடைய பாதத்தில் அமர வேண்டும் அல்லவா அந்த பிரார்த்தனைகள். அதனால் அன்றைக்கே பதில் கொடுப்பது என்பதெல்லாம் இயலாது. சில சமயம் இயலும், சில சமயம் இயலாது. அந்த ஆசிரமத்திற்கு வெள்ளிக்கிழமை கொடுத்த இமெயிலுக்கு பதில் வரவே இல்லை. அதுவே ஒரு கவலை அவர்களுக்கு. திங்கட்கிழமை காலை பதில் வந்துவிட்டது. ஒரு 10:45 காலை அவர்களுக்கு எங்கிருந்து பதில் கிடைத்ததுமே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஹோப், நம்பிக்கை வந்துவிட்டது. அதன் பிறகு அவர்கள் ரிசல்ட் அறிவித்தார்கள். அதில் பாருங்கள், அந்த ரிசல்ட் லிஸ்டில், இந்த செலெக்ஷன் லிஸ்டில் அபிராமியின் பெயர் தான் முதலில் இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், அந்த ரிசல்ட் வருவதற்கு தடை வந்து கொண்டே இருந்தது அல்லவா. அப்பொழுது விஜய பார்வதி அவர்கள் மற்றொரு பிரார்த்தனையை சேர்த்துக் கொண்டார்கள். பகவான், நான் என் மகளுக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது சுயநலம். அன்றைக்கு எத்தனை பேர்? 14 பேர் அன்றைக்கு நேர்முக தேர்வை அட்டன் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே செலக்ட் ஆக வேண்டும். தாங்கள் பெரும் கருணை செய்து இதை நடத்தி தர வேண்டும் என்று வேண்ட ஆரம்பித்து விட்டார். அதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த லிஸ்டில் அந்த 14 பேரும் அன்றைக்கு கடைசி நாள் இன்டர்வியூ கொடுத்தவர்கள் அத்தனை பேருமே செலக்ட் ஆகி இருந்தார்கள். அதில் முதல் பெயராக அபிராமியின் பெயர். அவர்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வரும், பெருமகிழ்ச்சி, மகிழ்ச்சி வெள்ளம். பகவான் கேட்டதை எல்லாம் நடத்தி கொடுத்து விட்டார். அதை கேட்டபடியே சொன்ன நாமம் ஒன்று கூட வீணாகவில்லை. நாமங்கள் நமக்கு இந்த உலகத்திற்கு ஏற்ற காரியங்களை நடத்தி கொடுப்பதோடு இந்த நாமத்தில் ஒரு ஆர்வத்தையும் ஒரு ஈடுபாட்டையும் கொடுக்கிறது. அந்த ஈடுபாடானது நம்முடைய அகவாழ்வு, அதாவது நம் உள்ளே, நம் மனதினிலேயும் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். இதுதான் பெரிய அற்புதம். நமக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலக காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாமத்தை ஆரம்பிப்போம். போக போக அந்த நாமம் உள்ளே புகுந்து தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விடும். அதனுடைய வேலை என்ன? நம் மனதிற்கு ஒரு தெம்பை கொடுத்து வரும் கஷ்டங்களை எல்லாம் சமாளித்து
இறைவனிடம் நெருக்கம் அடைய வேண்டும், மனம் தூய்மையாக வேண்டும். ஆக நாம் திரும்ப திரும்ப பார்த்து வருவது என்னவென்றால், அந்த நாமும் நமக்குள்ளே நுழைய வேண்டும். அது ஏதேனும் உலக காரணத்தை ஒட்டித்தான் நுழையும். ஆனால் அது நுழைந்த பிறகு வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். அதன் பிடியிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது. ஆரம்பத்தில் நாம் நாமத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், பிறகு நாமும் நம்மை பிடித்துக் கொண்டு விடும். அதன் பிறகு கவலை இல்லை, நாமா வில் டேக் ஓவர். அந்த பகவான் இப்படி எத்தனையோ குழந்தைகளுக்கு, அவர்கள் எல்லோரும் எத்தனை நம்பிக்கை, எத்தனை உழைப்பு, எதிர்காலத்தை பற்றிய கனவுகள், இவர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி தருகிறார். அதற்கு அவர்கள் செய்ய வேண்டியது பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். பகவானோடு உறவாடுங்கள். பகவானை விட நெருங்கிய நண்பரோ நெருங்கிய உறவினரோ கிடையாது. அவரோடு சகஜமாக பேசி உறவாடுங்கள். முன்பே ஒரு முறை பார்த்திருக்கிறோம். பிரதர் லாரன்ஸ் என்பவர் ஜீசஸ் அவர்களிடம் பேசிக்கொண்டே அவருடைய வேலையே ஒரு சர்ச்சில் சமையற்காரராயிருப்பது, சமையல் செய்து கொண்டிருப்பது ஒன்றுதான் அவருடைய வேலை. அவர் சமையல் செய்து கொண்டே அந்த முன்பக்க அறையில் இருக்கும் அந்த பாதிரியார் இறைவனை பற்றி சொல்லும் விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்து அவருக்கு பெரிய நம்பிக்கை வந்துவிட்டது. பிறகு இயேசு கிறிஸ்துவோடு உறவாட ஆரம்பித்து விட்டார். அவர் கூட பேசிக்கொண்டே அடுப்படியில் வேலை செய்வாராம். நாள் முழுக்க இயேசு கிறிஸ்துவோடு பேசிக்கொண்டே இருப்பார். அதனால் அவருக்கு அந்த இறைவன் அந்த பாவத்தில் ஒரு கற்பனையில் தான் பேச ஆரம்பித்தார். ஆனால் அந்த கற்பனை நாளடைவில் உண்மையாகிவிட்டார். பிறகு இயேசு அவரிடம் பேச ஆரம்பித்து விட்டார். இது எல்லோருக்கும் நடக்கும், எல்லா கடவுளிடமும் நடக்கும். நாம் எந்த கடவுளை, எந்த உருவத்தை, எந்த நாமத்தை நாம் தியானித்தாலும், எந்த உருவத்திடம் ஈடுபாட்டோடு பக்தியோடு இருந்தாலும் அந்த உருவம் உயிர் பெற்று நம்மிடம் பேச ஆரம்பித்துவிடும். ஏனெனில் இறை சக்தி, இந்த பகவான் நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். கையை தூக்கி ஆசீர்வதித்தபடியே இருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனை சமர்ப்பிப்போம்.